சங்கீதங்கள் 65:4 நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்கள் 65:4. ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாவோம். ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாவோம். சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆலயத்தின் நன்மையால் திருப்தி. இன்னைக்கு மனுஷனுக்கு திருப்தின்றதே இல்லை, திருப்தியே இல்லை. பைக் வச்சிருக்கும் போது ஒரு காரு வாங்கலான்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஒரு காரு வாங்கும்போது இந்த கார் சின்ன கார் ஆகி போச்சு, விலை குறைஞ்சு போச்சு, இதை காட்டிலும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். நல்ல இடத்தை கர்த்தர் தரும்போது ஒரு நல்ல வீடை கட்ட நாம் ஆசைப்படுவோம். அந்த வீடை கட்டி குடியேறினா போல பக்கத்தில் இருக்கிறவங்க யாராகிலும் இதை காட்டிலும் நல்ல ஒரு வீடை கட்டிவிட்டால் அந்த மாதிரி ஒரு வீடை கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே சிந்திப்போம். சுருக்கமாக சொல்ல போவோமானால், மனுஷனுடைய வாழ்வு என்பது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத ஒரு ஜீவிதம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாவோம், திருப்தி ஆகிறோம். திருப்தி இல்லாதவனுக்கு திருப்தியை தரக்கூடியது, சம்பூரணமான ஆசீர்வாதங்களை தரக்கூடியது தேவாலயம். இந்த மகிமையான ஆலயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மகிமையான ஆலயத்தில் இருந்து அநேக காரியங்களிலே நாம் திருப்தியுள்ளவர்களாக வாழவும் ஆசீர்வதிக்கப்படவும் வரும் காலங்களிலே சர்வ வல்லவர் கிருபை பாராட்டுவாராக. இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதலாம் வேத பாகத்தில் இருந்து உங்களோடு கூட நான் பங்கு வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, பலியிடும் ஆலயமாக இந்த தேவாலயத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சாலமோனோடு ஆண்டவர் சொல்லுகிறார். பலியிடும் தேவாலயமாக 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில 2 நாளாகமும் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். பலியிடும் ஆலயமாக. பலி எதை காண்பிக்கிறது? நமக்கு தெரியும், தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் நம்முடைய குறைவுகளை நிறைவுபடுத்தி தேவ சமூகத்திலே நெருங்கி சேர்வதற்கும் பல விதங்களிலே பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்நாட்களிலே ஆலயங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சாலமோன் சொல்றார். கஷ்டப்பட்டு ஆலயத்தை கட்டிட்டாரு. அப்பா தாவீது சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆசை. காரணம், நம்முடைய மூதாதியர்கள் முன்னோர்கள் பலிபீடங்களை கட்டி ஆராதித்து வந்தார்கள். பலிபீடங்களை கட்டி. காரணம், ஏதேன் தோட்டத்தில் வச்சு ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அருந்து போனது. உங்களுக்கு தெரியும், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்ததான அந்த உறவு நின்று போக ஆரம்பித்தது. இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய தலைமுறை நோவா மாதிரி ஆளுக வரும்போது நினைச்சாங்க, கடவுள் ஒன்று சர்வ வல்லவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஆதாமையும் ஏவாளையும் நம்முடைய முன்னோர்களை எல்லாம் சிருஷ்டித்தாரு, ஆசீர்வதித்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த உறவு இல்லாம போச்சு. அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி யோசனை பண்ணி அவன் அழகாக
ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ள ஆரம்பித்தான். அவன் ஆரம்பிச்சு வச்சதை அவருடைய பின் தலைமுறைகள் ஒவ்வொருத்தராக செய்ய ஆரம்பித்தார்கள். எங்கெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறார்களோ, எங்கெல்லாம் கர்த்தருக்கு துதிகளை செலுத்த விரும்புகிறார்களோ, அங்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படியே காலங்கள் போனது. கொஞ்சம் கூட அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி வந்ததான வேளையில ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அந்த பலிபீடம் ஆசரிப்பு கூடாரமாக மாறினது. இப்படியாக அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆராதனைகளிலும் அநேக முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருந்தன. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தாவீது ராஜாவாக வாரார். தாவீது ராஜாவாக வந்தபோது அவன் பார்க்கிறான், நான் எவ்வளவு நல்ல அரண்மனையில் இருக்கும்போது கர்த்தருக்கு நல்ல ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் உள்ளத்திலே ஆசைப்பட்டான். எப்பொழுதும் தான் இருக்கிற வீட்டை போல காட்டிலும் மேன்மையுள்ளதாக ஒரு ஆலயம், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய இடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான். அதை அவன் தன் தீர்க்கதரிசியோடு அவன் சொன்னபோது தீர்க்கதரிசி அதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனால் கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நல்லதுதான், அதை நான் சம்மதிக்கிறேன், அதுக்காக உனக்கு விசேஷமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் உனக்கு தாரேன், ஆனா நீ அல்ல, சாலமோன் அதை கட்டுவான் என்று சொல்லி சாலமோன் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான். நான் சொன்னதை மனசுல வச்சுக்கங்க. பலிபீடம் வந்துச்சு, ஆசரிப்பு கூடாரம் வந்துச்சு, தேவாலயம் வந்துச்சு. இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் தேவனோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. தேவனோடு உறவு இல்லாவிட்டால், தேவனோடு ஐக்கியம் இல்லாவிட்டால், தேவனோடு கூட நாம் பேசாவிட்டால் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கோ தகுதி இல்லை. அப்படி வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இதையெல்லாம் அவர்கள் அறிந்தபடியினாலே கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், பலியிடும் ஆலயமாக நான் இதை தெரிந்து கொண்டேன். பலியிடும் ஆலயமாக. அப்ப நாம் ஆண்டவருக்கு என்ன பலிகளை செலுத்த வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம், பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய அவயவங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்குரிய ஆயுதங்களாக, பரிசுத்தம் உள்ளதாக இந்த தேவாலயத்திற்கு வருகிறதான வேளையில ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவனை துதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, அதே போல நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நீதிக்கு அதுக்குரிய ஆயுதங்களாக தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சுருக்கமாக உங்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டுமானால், இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீது உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட போது இவன் உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறான். எப்போதுமே நல்ல நிலைமைக்கு வரும்போது கடந்த காலங்களை பற்றி பலரும் சிந்திக்கிறது இல்லை. ஆனா தாவீது சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான்னா, ஒரே கடவுள், ஒரே தீர்க்கதரிசி, ஒரே அபிஷேகம், ஆளு மட்டும் 2 பேர். புரியும் நினைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் போய் சவுலை கூப்பிட்டு சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனா கொஞ்ச காலத்துல சவுல் அந்த ஸ்தானத்தை இழந்து விடுகிறான். அதுக்கு பிறகு அந்த ஸ்தானத்திலே தாவீது வருகிறான். அப்ப அவன் சொல்றான், ஒரே கடவுள் தான், ஒரே ராஜா தான், ஒரே அபிஷேகம் தான், ஆனா சவுலை ஏன் ஆண்டவர் தள்ளினாரு? ஏன் அந்த ஸ்தானத்துல என்ன கொண்டு வந்தாரு? அப்பதான் ஜனங்க கிட்ட சொல்றான், சவுலின் நாட்களிலே
கர்த்தருடைய பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை நம்ம என்ன செய்யலாம், தேடாம போய் நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஜனங்க கிட்ட ஆலோசனை பண்றான். இப்ப திருச்சபையில ஏதாவது தீர்மானம் எடுத்துன்னு சொன்னா ஜனல்வாடி கூட்டி, பொதுயோகம் கூட்டி, பொதுக்கூட்டம் கூடி, இந்த திருச்சபையில போதகரும் கமிட்டியும் உங்ககிட்ட அந்த காரியங்களை சொல்லுவாங்க. இப்படி போதகரும் கமிட்டியாக நாங்க கூடணும், இந்த காரியத்தை குறித்து நாங்க ஆலோசனை பண்ணணும், இது செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி தோணுது, நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி சில முக்கியமான காரியங்களை பொதுயோகத்தில், பொதுக்கூட்டத்தில் கொண்டு வந்து தீர்மானம் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாவீது பொதுக்கூட்டத்தை கூட்டி கேட்கிறான், இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி. உடனே ஜனங்க சொல்றாங்க, நல்ல காரியம் தானே, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் இல்ல, நமக்கு சந்தோஷம் வேணும் இல்ல, நமக்கு தேவ பிரசன்னம் இருக்கணும் இல்ல, அதனால உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பணம் செலவழிச்சு ஒரு வண்டியை ஆயத்தப்படுத்தி ஒரு காலையை ரெடி பண்ணி அது மேல அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு தாவீது ஆராதனை, நம்ம பாடகர் குழு கொயர் உட்கார்ந்துருக்க இவங்கள மாதிரி பாடகர் குழுவை நிறுத்தி வளர ரொம்ப கம்பீரமா உடன்படிக்கை பெட்டி வருது. தாவீது ராஜான்னு கூட பார்க்காம நடனம் ஆடி டான்ஸ் பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு அப்படியே வாராம். இவன் உள்ளத்துல எல்லாம் என்ன களி கூறுதல், மனைவி கூட கேள்வி பண்றா, என்ன இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்துட்டு இப்படி நடனமாடி வந்துகிட்டு இருக்கிறானே, தேவனுக்கு முன்பாக ராஜாவாவதும் என்ன நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவன் துதித்து, அவனுக்கெல்லாம் உள்ளத்துல ஒரு சைடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், இன்னொரு சைடு உடன்படிக்கை பெட்டி என் ராஜ்யத்துக்கு வருது, என் ஊருக்குள்ள வருது, இனி ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒரு குறவும் என் வாழ்க்கையில வராது, நான் கம்பீரமா இருப்பேன், என் ஜனங்கள் கம்பீரமா இருப்பார்கள் என்று சொல்லி டான்ஸ் பண்ணி நடனம் பண்ணி ஆராதனை பண்ணி நல்ல ஒரு வண்டியெல்லாம் ஆயத்தப்படுத்தி ரொம்ப கம்பீரமா வருது. ஆனா ஊசா அதை தொட்டதான வேளையில அந்த இடத்திலே அவன் செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சந்நிதியிலே அவன் செத்தான். அலறிட்டான் தாவீது, அலறிட்டான். என்ன ஆண்டவரே, நாங்க என்னையா தப்பு பண்ணணும், நாங்க நல்ல வண்டி வாங்கி, நாங்க நல்ல காளை மாடுகளை வாங்கி, ஆண்டவரே நாங்க நல்ல பணம் செலவாக்கி நல்ல படியாகத்தானே நாங்கள் இதை கொண்டு வந்தோம், ஏன் வாழ வைப்பதற்கு பதிலாக எங்களை சாக வைத்தீரே? பல நேரங்களில் ஆலயங்கள் கட்டுறோம், பணம் செலவழிக்கிறோம், ஆராதனை பண்றோம், நல்ல சிறப்பா செய்கிறோம், இதெல்லாம் எதுக்கு? ஒன்னாவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ரெண்டாவது நாமும் நம்முடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படணும். இதுக்கு வேண்டிதான் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தாவீது போய் ஆண்டவர்கிட்ட அழுறான், என்ன ஆண்டவரே ஒன்றும் புரிய மாட்டுது, நான் நல்ல காரியம் தானே செஞ்சேன், இப்படி ஆயிப்போச்சே என்ன ஆண்டவரேன்னு அழுகிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல தாவீது, நீ செஞ்சதெல்லாம் நல்ல காரியம்தான், ஆனா உடன்படிக்கை பெட்டிய மாட்டு வண்டி அல்ல சுமப்பது, உடன்படிக்கை பெட்டிய உன்னுடைய தோள்களிலே நீ சுமக்க வேண்டும், உன்னுடைய தோடுகளிலே சுமக்க வேண்டும், வண்டி அல்ல சுமக்க கூடாது, உன்னுடைய தோள்கள் அதை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே மறுபடியும் கூப்பிடுறான், தப்பு பண்ணிட்டோம், நமக்கு பணம் வந்த உடனே, நமக்கு செல்வாக்கு வந்த உடனே, நம்ம ராஜாவான உடனே, நமக்கு ராஜ்யம் வந்த உடனே தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய தோள்கள் சுமக்க வேண்டும், நம்முடைய இருதயம் சுமக்க வேண்டும். அதை நம்ம கடமைக்காக பேருக்காக வண்டியில் வைத்து அதை நம்ம இழுத்துட்டு போனோம். ஆனா ஆண்டவர் அதை பார்த்து வேதனைப்பட்டார். ஆசாரிகளை கூப்பிடுறான். தேவனுடைய வசனம் அழகா சொல்லுகிறது, நியாயமானபடி தேட வேண்டிய பிரகாரமாக நாம் அவரை தேடாமல் போனபடியினாலே கர்த்தர் நம் மீது அடிவிழ பண்ணினார். சபை நாள் விழாவிலே உங்களோடு கூட என்னோடு கூட ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, என் திருச்சபை மக்களே, என் திருச்சபை ஜனமே, நீங்கள் ஆவிக்குரிய நீதிக்குரிய ஆயுதங்களாக உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு தேவ பிரசன்னத்தை உங்கள் இருதயங்களிலே உங்களுடைய தோள்களிலே சுமக்கணும். காணிக்க கொடுத்துட்டு
யாரோ சுமக்கட்டும், காணிக்கை கொடுத்துட்டு யாரோ செய்யட்டும், காணிக்கை கொடுத்துட்டு எப்படியோ நடக்கட்டும், நான் தான் நிறைய கொடுத்துருக்கிறேனே, நான் தான் தேவைக்கு செஞ்சிருக்கேனே, நல்ல அழகா ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறோமே, நல்ல அருமையா ஒரு குறைவு கூட இல்லை, இந்த ஆலயம் நல்ல அழகா அலங்கரிச்சு வச்சிருக்கிறோமே, இனி என்ன, இனி இந்த ஆலயத்திற்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, எல்லாம் நிறைவாய் போச்சுன்னு சொல்லி ஒருவேளை பெருந்தன்மையோடு கூட இருப்பீர்களே, ஆனால் உங்களோடு கூட தான் ஆவியானவர் இந்த காலை வேளையில தெளிவாக சொல்லுகிறார், இதெல்லாம் நல்லது, ஆனா நான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னா நான் சும்மா உட்கார முடியாது. இப்ப புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நாம் எல்லாரும் நடமாடும் தேவாலயங்களாக இருக்கிறோம். அதனால இங்க ஆண்டவர் சொன்னாரு, பலியிடும் ஆலயமாக நான் இதை தெரிந்து கொண்டேன். இந்த இடத்தை ஆண்டவர் பலியிடும் ஆலயமாக ஆண்டவர் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே இதை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் செய்தது போல இனியும் கூடுதலாக தேவ சமூகத்திலே நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். இதே டயசிஸ்ல, திருச்சபை பேரை நான் சொல்லலை, ஒரு சபை நாள் விழா வெகு விமர்சனமாக கொண்டாடப்பட்டது. 2 ஐயாமார் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, நம்முடைய வயதான போதகர்கள். இதே மாதிரி அந்த திருச்சபையில பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு உபதேசியாருடைய மகன் ஒரு போதகர், அவரும் ஓய்வு பெற்றவர். ஆனா அன்னைக்கு சபை நாள் விழாவுக்கு அவர் வந்திருக்கிறார். கோடிகள் செலவழித்து உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆலயம். எல்லாரும் வாழ்த்துரை சொல்லுகிறார்கள், அவரும் வாழ்த்துரை சொன்னாங்க. எல்லாரும் நீங்க ரொம்ப அழகா கட்டியிருக்கிறீங்க, அதை அப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போதகர் வாழ்த்துரை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த ரிட்டையர்டு போதகர் அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. இது ஆனந்த கண்ணீர் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, எங்க அப்பா ஊழியம் செஞ்ச இந்த திருச்சபை கோடிகள் செலவழித்து கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சு நான் ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். நான் இந்த இடத்துலலாம் ஓடி விளையாண்டு இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இதெல்லாம் இருக்கு. எங்க தகப்பனார் வேலை செய்த காலங்களில இங்க ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை. அந்த காலங்களே திருச்சபைகள் பணியப்படும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகம் சகித்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். எங்கோ நான் சொல்ல கேட்டேன், அந்த காலங்களில் எல்லாம் கன்னியாகுமரி சரித்திரம், தேவாலயங்கள் கட்டும்போது இன்னைக்கு ஷீட்டு இதெல்லாம் போட்டு அழகா நம்ம வச்சிருக்கிறோம். அந்த காலங்கள்ல எல்லாம் அவ்வளவு வசதிகள் இல்லை, பணங்கள் இல்லை, தேவையான ஆட்கள் இல்லை. டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் அச்சம்மா போதகர்கள் மேலே போயிடுவாங்களா, ஐயாமார்கிட்ட கேட்டால் தெரியும். அது கீழே இருந்து அவங்க அந்த ஓலைகளை எல்லாம் வீசி கொடுப்பாங்க, அவங்க தான் அதெல்லாம் மேய்ஞ்சு அப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட தேவாலயங்கள் தான் இன்றைக்கு மிகவும் விமர்சையாக ஜொலித்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவாலயங்கள். சொல்ல வருகிறது, இந்த போதகர் சொன்னது என்னன்னா, அன்றைக்கு எங்க அப்பாவும் கமிட்டியும் சபை மக்கள் எல்லாம் பாட்டு பாடுனா பிசாசெல்லாம் அலறும். எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதி அப்பயே சுகமாகும். குறிப்பிட்ட அந்த இடத்த வாங்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்க கையில பணம் இல்லை. ஆனா எங்க அப்பாவும் சிலர் சேர்ந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க, அழுதாங்க. ஆண்டவரே, பக்கத்துல இருக்கு இந்த இடம், வாங்கிருக்க கிட்ட பணம் இல்லை. அப்படியே நாங்க ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு அதை வாங்கலாம்னா கூட அந்த அளவுக்கு அந்த மனுஷன் கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு கொடுக்கறது எங்கிட்ட பணம் இல்லை. ஆண்டவரே, உபவாசித்த போது அந்த இடத்தின் உரிமையாளரே சொன்னாராம், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு இடத்த வாங்கிக்கங்கய்யான்னு சொல்லி. அவர் சொல்லி முடித்தது, நான் வாழ்ந்த, நாங்கள் ஊழியம் செய்த எங்கள் திருச்சபை இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதை பார்த்து நான் பேரின்பப்படுகிறேன், பேரானந்தம் அடைகிறேன். ஆனா அன்றைக்கு இருந்த
அந்த ஜெபம், அன்றைக்கு இருந்த அந்த விசுவாசம், அன்றைக்கு இருந்த அந்த கண்ணீர் இன்றைக்கு குறைந்து இருக்கிறதோ என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது கூட திருச்சபை செய்யுமானால் திருச்சபை நல்ல ஒரு எழுப்புதலை காணும் என்று சொல்லி அந்த திருச்சபை சபை நாளிலே அவர் வாழ்த்துரை வழங்கினார். அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம எல்லாம் செஞ்சு வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாமே சரி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது நான் பலியிடும் ஆலயம். அப்ப இந்த நான் பலியிடும் ஆலயம் அழகாக ஜொலித்தால் மட்டும் போதாது, நடமாடும் தேவாலயங்களான நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யணும்? நீதியின் ஆயுதங்களாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆவிக்கேற்ற பலிகளாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த இடத்துல 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, அதே 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் எங்கே இருக்கும். இருதயம் எவ்வளவு முக்கியம் சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்கள் நமக்கு எவ்வளவு முக்கியம் சொல்லி நமக்கு தெரியும். கண்கள் இல்லாவிட்டால் பார்க்க முடியாது, இருதயம் இல்லாவிட்டால் இயங்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, நீ கட்டி வைத்திருக்கிற இந்த தேவாலயத்திலே எப்போதும் என் கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களுடைய தேவைகளை பார்த்து கொண்டே இருக்கும், உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனே, நீ கஷ்டப்பட்டு கட்டின இந்த ஆலயத்திலே என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் எப்போதும் இங்கே இருக்கும். சந்தோஷப்படுறான். இதை விட என்ன வேணும்? இன்னைக்கு நம்ம காரியாவில் அந்த திருச்சபையிலையும் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை, எப்போதும் எல்லா நேரங்களிலும் இந்த இடத்திலே என்னுடைய கண்களும் இருதயமும் இருக்கும். அதனால தான் நான் பிரசங்கத்தில் சொன்னது மாதிரி மீண்டும் அதை நான் எடுத்து சொல்ல விரும்புகல, இருந்தாலும் தேவை இந்த இடத்தில் இருக்கிறபடினால நான் அதை சொல்லி கொண்டு போகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த இந்த மோரியா மலையில இந்த ஆலயத்தை கட்டும்படியாக தாவீதிற்கு ஆலோசனை வருகிறதற்கு காரணம், அந்த இடத்திற்கு கர்த்தருடைய சந்நிதியில பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த நம்பிக்கையும் அந்த வேண்டுதலும் இருந்தது போல, நாம் கட்டி வைத்திருக்கிற இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய இருதயம் எப்போதும் நிறைந்து இருக்கிறது. அதனால இந்த சபை நாள் விழாவிலே வந்திருக்கிற திருச்சபை மக்களே, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும், நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனமா உள்ளவர்களாக உங்களை அனுப்புவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். ஊழியம் செய்த ஒரு திருச்சபையில ஒரு சகோதரர் இருந்தார். பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தார். அவங்க மகனை ஒரு விதத்தில் படிக்க வச்சாரு. படிக்க வச்சுட்டு அந்த தம்பிக்கு ஒரு வேலைக்கான முயற்சிகளை செய்தார். அந்த வேலைக்கான முயற்சிகளை செய்ததான வேளையில அதற்கு தேவையான பணம் இல்லை அவர் கையில். அவர் சொன்னாரு, இம்மட்டும் உன்னை நான் படிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தந்திருப்பார், ஆனால் தொடர்ந்தும் அந்த காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்த திருச்சபையில ஒரு 3 நாட்கள் உபவாச ஜெபம் நான் நடத்திட்டு இருந்தேன். 3 நாள் உபவாச ஜெபம். இந்த வாலிபனை கூட்டி கொண்டு வந்து இந்த ஆலயத்தின் மூலையில உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா சொன்னாரு, இந்த ஆலயம் தாண்டா உன்னுடைய ஆசீர்வாதம், நம்மகிட்ட பணம் இல்லை, நமக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை, ஆனா உன்னை இவ்வளவு நடத்தின ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருந்து ஆண்டவருடைய வேண்டுதலை கேட்பார், உன்னை பாப்பார் சொல்லி உட்கார வச்சுட்டார். அவரும் அழுதாரு, அவனும் ஜெபம் பண்ணுனா. மிலிட்டரியில நல்ல
பேங்க்ல அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு. சந்தோஷப்பட்டு சர்ச்சில் வந்து சாட்சியெல்லாம் சொன்னாரு. இந்த ஆலயத்தில் நாங்கள் அழுதோம், நாங்கள் ஜெபம் பண்ணினோம், வேலையை மகனுக்கு இந்த வேலையை கிடைக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா எந்த ஒரு சிபாரிசு இல்லாம, ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் காரியங்களை வாய்க்கு செய்தார். இந்த வேலைக்கு போயிட்டு ஒரு வருடம் கழிஞ்சு அவன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது ட்ரெயின்ல எல்லாம் பிரயாணம் பண்ணி களைத்து போய் அவன் வீட்டுக்கு வருகிறதான வேளையில அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம அவங்க வீடை கடந்து தான் அந்த சர்ச்சுக்கு வரணும். நான் அந்த இருந்த சர்ச்சுக்கு வரணும். அவனை நேரம் அந்த வண்டியை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்து அந்த மகனை கொண்டு வந்து இந்த வாசப்படியில நின்றுட்டு அந்த மனுஷன் நேர் குப்புறமா விழுந்தாரு. தேவாலயத்துல விழுந்துட்டு சொன்னாரு, ஆண்டவரே, வழி இல்லாமல் இருந்த எனக்கு வழியை உருவாக்கி தந்தீரே, உங்க கண்கள் என் நிலைமையை பார்த்துச்சே, எங்க சூழ்நிலையை பார்த்துச்சே அப்படின்னு சொல்லி அவர் அதன் குப்பர விழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இந்த இரண்டாவது இந்த சபை நாள் விழாவில் இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறது, கர்த்தருடைய இருதயமும் கர்த்தருடைய கண்களும் இந்த தேவாலயத்தில் இருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வேதனை வருகிறதோ, உங்களுக்கு துக்கம் வருகிறதோ, கண்ணீர் வருகிறதோ, பிரயாசம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது அதை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஏன்? நான் என் குடும்பம் மட்டும் ஆசீர்வாதமா இருந்தா போதுமா? என் தேசம் நல்லாக வேண்டாமா? தேசம் நல்லா கர்த்தர் சொல்லுகிறார், சேமத்தை கொடுப்பேன். மழை இல்லையா? மழையை தருவேன். நேற்று ஜெபம் பண்ணாரு. அவர் ரொம்ப சத்தமா ஒன்றும் ஜெபம் பண்ணல, அமைதியா தான் ஜெபம் பண்ணாரு. எனக்கெல்லாம் கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. என்ன மக்கள் பாவம் மழையில வேற வந்துருச்சு, அங்கிட்டு இங்கிட்டு எந்திரிச்சு நடக்கிறாங்க, கஷ்டம் தானே. வந்து அதுக்கு பிறகு ஒருவேளை சர்ச்சில் கொண்டு வந்து மீட்டிங் நடத்தினோம்னா எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். இந்த தம்பியெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதை நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சுக்காந்த அப்படியெல்லாம் சிரமங்கள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர்கிட்ட அமைதியா ஜெபம் பண்ணும்போது வந்த மழை எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய தேசத்திற்கு சேமத்தை தருவார். ஒரு முறை எங்க ஏரியாவில் மழையே இல்லாம போச்சு. மழையே இல்லை, குடிதண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. குடிதண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்களாம் ரொம்ப படாத பாடுபட்டோம். இப்போ டீக்கனார் வந்து ஒருத்தர் சொன்னாரு, செக்ரட்டரி மேல் கைக்காரன்னு சொல்லுவாங்க, அங்க எந்தாச்சா மழையும் இல்ல ஒன்றும் இல்லை, ஆக வல்லாத்த அவஸ்தையா, എന്ത് ചെയ്യാനാ? മലയാള ചർച്ച தான். എന്ത് ചെയ്യാനാ? ഞാൻ சொன்னேன், ഞാൻ ഒരു കാര്യം പറയാം, നിങ്ങൾ സമ്മതിച്ച് അതുപോലെ നിങ്ങൾ ചെയ്താൽ മഴ പെയ്യും அப்படின்னு சொல்லி അച്ഛൻ പറ, മഴ പെയ്യാൻ എന്ത് വേണമെങ്കിലും ചെയ്യാം. കാരണം കുടിക്കാൻ പോലും വെള്ളമില്ലാത്ത ഒരു വല്ലാത്ത അവസ്ഥയിലാണ് നമ്മൾ പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഞാൻ சொன்னேன், വേറെ ഒന്നും ചൊല്ലലേ, 3 ദിവസം ഉപവാസ പ്രാർത്ഥന, 3 ദിവസം പള്ളിയിലെ ചർച്ചിൽ ഉപവാസ കൂട്ടം வைக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், எல்லாரும் வந்துடணும் உபவாசத்துக்கு, ஒரு ஆள் கூட வராமல் இருக்க. நம்ம 3 நாள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து சன்னு தேவாலயத்தில் வச்சு நம்ம அழுவோம், மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி. உடனே செக்ரட்டரி சொன்னாரு, அதுக்கு என்ன ஆச்சா, நமக்கு செய்யலாம். செக்ரட்டரினா அதுக்கு நான் கைக்காரன்னு சொல்லுவாங்க. நாங்கள் 3 நாள் உபவாசம் அனௌன்ஸ் பண்ணோம். கொஞ்சம் கிருபைகள் உள்ள 2 ஊழியர்களை நான் கூப்பிட்டேன். இப்படி நாங்கள் 3 நாள் உபவாசம் கூட்டோம்.
அந்த ஒழுங்கு என்னன்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 2 மணி வரை உபவாசம் கூட்டம். அது பிறகு 2 மணிக்கு பிறகு அவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் அவங்க ஏன்னா வீடுகள் காரியங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கு திரும்பி வருவாங்க. 9 மணி வரை நடக்கும். இதுதான் 3 நாள். அந்த முதல் நாள் உபவாசம் ஆரம்பிச்சோம் 10 மணி, துதிச்சு பாடி எல்லாரும் கண்ணீரோட நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். மணி 11 ஆச்சு, மணி 12 ஆச்சு. 12 மணி ஆகும்போதே வெயில் எல்லாம் மாறி ஒரு மாதிரி மூடல் வர ஆரம்பிச்சிருச்சு. மூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மேகம் மூட ஆரம்பிச்ச உடனே கொஞ்சமெல்லாம் சந்தோஷம். நாங்கள் துதிக்க ஆரம்பிச்சோம், ஜெபிக்க ஆரம்பிச்சோம், ஆராதிக்க ஆரம்பிச்சோம், கண்ணீர் விட ஆரம்பிச்சோம். அப்படி ஜெபிக்க 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 எங்கிருந்தோ இடி மின்னல்கள் வந்துச்சு. மழை 3 மணி நேரம் கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. கிணறுகள் நிறைய ஆரம்பிச்சிச்சு. எலக்ட்ரிசிட்டி போஸ்டுகள் எல்லாம் ஒடிஞ்சு விழ தொடங்கிச்சு. 3 மணி நேரத்துக்கு தேவாலயத்தை விட்டு வெளியே போக யாராலும் முடியல. ஏன்னா எல்லாருக்குமே மழை வேணும்ன்றனால ஒருத்தர் கொடை கொண்டு வரல. ஆண்டவர் அந்த 3 மணி முதல் நாளிலேயே ஆண்டவர் மழையை தந்து அந்த தேசத்தை குளிர பண்ணினார். ஏன்னா கதை சொல்லலை. நான் எப்பயுமே என் பிரசங்கத்தில் மேக்ஸிமம் கதையே சொல்ல மாட்டேன். நான் சொல்லக்கூடியதனுடைய அனுபவங்களும் சாட்சிகளும் மட்டும்தான். ஜீவனுள்ள சாட்சியா சொல்றேன். கட்டப்பனை பக்கத்துல பாலகிராமன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்த சம்பவம் தான். எங்க மக்கள் சொன்னாங்க, என் நாமத்தை அந்த என்னது தங்களை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஞானஸ்தானம் பட்டு யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆலயம் சாதாரண ஆலயம் இல்லை. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஏதோ இந்த திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது அல்ல. இந்த தேசத்துக்கே இந்த தேவாலயம் ஆசீர்வாதம். இந்த தேசத்துக்கே இந்த தேவாலயம் ஆசீர்வாதம். ஏன்னா இந்த ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய சன்னதியிலே வந்து நம்மளை அப்படியே தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய அழுது தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது சர்வ வல்லவர் தேசத்திலே சேமத்தை தருவார். சேமத்தை தருவார். பன்னி பஞ்சமெல்லாம் ஓடிடும். ஆலயத்திலே ஆண்டவருடைய மகிமை விளங்கும். சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாவோம். ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாவோம். என்ன திருப்தி? 3 காரியங்களை சொன்னேன். பலியிடும் ஆலயம். இதை நான் பலியிடும் ஆலயமாக நான் இதை தெரிந்தெடுத்திருக்கிறேன். 2வது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கர்த்தருடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்கும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். கண்ணீரோட வேதனையோட பிரச்சனையோட வரும்போது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் அவருடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்கும். 3வது அதிசயத்தை காண்பிக்கும் இடம். வர்ற வருஷத்தில் இந்த ஆலயத்தில் நீங்க கூடி ஆராதிக்கும் போது உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கும் போது அதிசயத்தை காண்பீர்கள். அதிசயத்தை காண்பீர்கள். அதிசயத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு இடம். நல்ல ஒரு ஆலயம் இல்லையா? அழகான ஒரு ஆலயம். எத்தனை வருஷம் ஆச்சு பாஸ்டர்? ஐயா சொன்னாங்க, நான் கேட்கிறேன். 100. அப்போ நம்ம தேவாலயம் உருவாகி இத்தனை வருஷங்கள் ஆச்சு. அதிசயத்தை காண பண்ணுவேன். வருங்காலங்களில் இந்த ஆலயத்தில் இருந்து நிறைய அதிசயங்களை நீங்க பார்க்க போறீங்க. நிறைய அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. நிறைய அடையாளங்களை பார்க்க போறீங்க. இது சாதாரண ஒரு கட்டடம் அல்ல. அவருடைய இருதயமும் கண்களும் இங்க இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். யாரெல்லாம் என்னென்ன வேதனையோட, என்னென்ன துக்கத்தோட, என்னென்ன பிரச்சனையோட, என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் பார்ப்பார்.
சேர்மன் ஐயா வர எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம்னு சொன்னார். முடிச்சிடலாம்ல, அதனால தான் நான் முடிச்சிருக்கேன். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா அன்னைக்குள்ள டைம் எனக்கு தெரியும். ஒரு சகோதரி, ஏழை சகோதரர் ஒருத்தர் இருந்தார். ஏழை சகோதரர் கோட்டை மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியில் போய் சிகிச்சை செய்த போது தலையில அவருக்கு பிரச்சனை இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பணம் செலவாகும். ஒரு ஏழை சகோதரர் அவர் வந்து அழுதுட்டே சொன்னாரு, அச்சா ஆப்ரேஷன் செய்யணும் தான் டாக்டர்மார் പറഞ്ഞിരിക്കുന്നത്. എൻ്റെ കയ്യിൽ 10 പൈസ ഇല്ല, ഞാൻ എന്ത് ചെയ്യും அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நமக்கு பிரார்த்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் சொன்னேன், നമ്മുടെ സഹോദരൻ ഇന്ന ആള് ഇങ്ങനെയാണ് ഒരു പ്രയാസത്തോടു കൂടെ ഇരിക്കുന്നത്, നിങ്ങൾ എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കണം அப்படின்னு சொன்னேன். ஒரு அம்மா அப்படியே முழங்கால நின்று வலங்கரம் உயர்த்தி சொல்லிச்சு, கர்த்தாவே நாங்கள் கூப்பிடுகிற இந்த ஆலயத்தில் உங்க பிரசன்னம் இருக்கப்பா, உங்க மகிமை இந்த ஆலயத்தில் இருக்கு. எங்க சகோதரனுக்கு பணம் இல்லை, ஆனா அற்புதம்னு ஒண்ணு இருக்கு, சுகம்னு ஒண்ணு இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, நீர் எங்கள் சகோதரனுக்கு உதவுவீராக. எங்களுக்கு வேற வழியே இல்லை. நாங்கெல்லாம் உதவலாம்னு பார்த்தாலும் நாங்களும் கஷ்டப்படுறோம் இல்லை. ஆண்டவரே, நீங்க தானே எங்களை பார்க்கணும். இதே வாக்குகளை சொல்லி, மலையாளத்துல இதே வாக்குகளை சொல்லி 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 அந்த அம்மா அழுது 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 ஜெபம் பண்ணாங்க. சில நாட்கள் கடந்த போது அவருடைய சரீரத்திலே மாற்றம் வந்தது. ஆண்டவருடைய கிருபையினால ஆபரேஷன் இல்லாமல் அந்த சகோதரன் சுகம் பெற ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நான் சொல்ல வருகிறது, எந்த காரியத்திற்கும் நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவாலயம் இந்த காரியவளை திருச்சபை. இந்த திருச்சபை விசுவாசிகளாகிய உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல வந்து கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீங்கள் பலியாக ஆண்டவருக்கு செலுத்தி, ஆண்டவருடைய நாமம் விளங்குகிற இந்த இடத்திலே ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறபடியினாலே உங்க பாரங்களையும் வேதனைகளையும் அவர்கிட்ட ஜெபத்திலே சொல்லி அழுது ஜெபிக்கும் போது சேமத்தை தருவேன் என்று சொன்னது போல சுகத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு காண்பித்து அதிசயத்தை விளங்க பண்ணக்கூடிய ஒரு மகிமையான தேவாலயமாக ஜொலிக்கிற இந்த ஆலயம் இனியும் உங்கள் ஆவிக்குரிய உலக ஆசீர்வாதங்களுக்கு நல்ல ஒரு தீபமாக பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி ஒரு முறை கூட ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த சபை நாளிலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தலைவர் மூத்த போதகர் ஐயாமா 2 பேரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவருக்காக ஓடி உழைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அருமையான போதகர்கள் ஐயா பாவரிக்கை துதியெல்லாம் ஏறெடுக்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது. நாம் அப்படிப்பட்ட நல்ல போதகர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கூட இனியும் நாம் நல்ல தலைத்தோங்கி வாழ்வோம், ஆசீர்வாதகரமாக இருப்போம். நல்ல ஒரு போதகரை, ஒரு அர்ப்பணமுள்ள ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்துள்ள நாட்களிலே இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதகரமாய் விளங்கட்டும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.